சுக்கிரன் கேத்துவோட சேர்ந்தது. நான் சொல்றது சுக்கிரன் 13 டிகிரியில் இருக்கு, கேத்து 17 டிகிரியில் இருக்கு. சுக்கிரன் இருக்கக்கூடிய எக்டம் ஃபார் எக்ஸாம்பிள் தனுசுன்னா, கேத்து மேஷத்தில் இருந்தாலும் சரி சிம்மத்தில் இருந்தாலும் சரி 17 டிகிரியில் இருந்தால் 100% திருமண பந்தம் புரியும், திருமண பந்தம் ஏற்படாது. மியூசிக்ங்கிறது பல வகைப்படும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணர்ச்சி பல வகைப்படும். அதில் எக்ஸ்ட்ரீம் காதல், எக்ஸ்ட்ரீம் காமம், எக்ஸ்ட்ரீம் கோபம் எல்லாத்துக்கும் காரணம் கேது தான். ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், இந்த மாதிரி விசித்திரமான காம்பினேஷன் ஏற்பட்டதும் இந்த மாதிரி கிரகங்கள் கனெக்ட் ஆகும்போது தான். நீங்க பாருங்க, குருவும் கேதுவும் சேர்ந்தால் குழந்தை பிறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது less than 3 degrees 4 degrees. அப்போ ஆர்டிஃபிஷியல் IVF IUI சார் வணக்கம். வணக்கம்மா, நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தொடர்ந்து நம்ம அருமையான பதிவுகள் கொடுத்துட்டு வரோம். அதாவது இந்த ஜோதிடம், ஜாதக சந்தேகங்கள் இதை தாண்டி யதார்த்தமான விஷயங்களை சொல்றோம். அதை சரி பண்ணிக்கிட்டாலே நம்மளால நம்மளுடைய ஜாதகத்துக்கான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிட முடியும் அப்படின்னு. இதுல இந்த கர்மா இது வந்து எவ்வளவு வருடங்கள் எத்தனை பேர் பேசினாலும் வந்து தீர்க்க அதற்கு இன்னும் வழி கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதா கர்மா. கர்மால பலவிதமான கர்மா சொல்றாங்க. இதை வந்து கிரகத்தோட இணைத்து சொல்லும் பொழுது அப்பா வழி கர்மா, அம்மா வழி கர்மா. இந்த கர்மா உண்மையிலேயே ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணமாகட்டும், படிப்பு, குழந்தை பேருன்னு எல்லாத்துலேயுமே பாதிக்குமா? பாதிக்கும்னா எந்த மாதிரி பாதிக்கும்? அதற்கு நம்ம என்ன மாதிரி ஒரு வழிகளை நம்ம தேடிக்க முடியும்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்திக ஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. கர்மா அப்படிங்கக்கூடிய ஒரு காரகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% இட் டெபாசிட்ஸ் வித் ராகு கர்மா தான். ராகு கேத்துக்களுக்கான சாயா கிரகங்கள்ல தான் கர்மாக்கள் சேரும். இது என்னன்னா, நல்ல கர்மாக்களும் அங்கதான் சேரும், தீய கர்மாக்களும் அங்கதான் சேரும். தீய கர்மாக்கள் முழுக்க முழுக்க கேது ரூபத்துல சேரும். ராகுங்கக்கூடிய கிரகத்தின் மூலியமா பூர்வ ஜென்மத்துடைய பந்தம் புண்ணியங்கள் அதுல போய் சேரும். ஒரு பிட் ஆஃப் பாவத்தையும் உள்ள எடுத்துன்னு போவோம். முழுக்க முழுக்க கெட்ட கிரகம்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே ஆக்சுவலா. ஆனா இந்த கிரகமா நம்ம ஏன் கன்சிடர் பண்றோம்னா, ராகுங்கிறது 100% அப்பா பாட்டனார்கள் பூட்டன்கள். கேத்துங்கிறது அம்மா சைடு இருக்கக்கூடிய மெட்டர்னல் சைடு இருக்கக்கூடிய பாட்டி வழி தாத்தா வழி இருக்கக்கூடிய கர்மாக்கள். அது எப்படிங்க என் ஜாதகத்துல வேலை செய்யும் அப்படின்னு கேட்டா, உங்க தாத்தா பண்ணக்கூடிய புண்ணியங்கள் ராகு நின்ற நட்சத்திரம், ராகு நின்ற ராசியின் மூலியமா அதை டெலிகாஸ்ட் பண்ணும். கேத்து அப்படிங்கக்கூடிய கர்மாவை எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு எதோடைய டிட்டாச்மெண்ட், எந்த அநியாயம் பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டுல முன்னோர்கள் எந்த விதமான பாவத்தை பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட பாவம் அப்படிங்கக்கூடிய கிரகங்கள் வாரியா, இடத்தின் வாரியா ஒன்னொன்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். திருமண பந்தத்தை அது முறிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா முறிக்கும், நோ டவுட். அதே மாதிரி எந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது அது வந்து திருமண பந்தத்தை முறிக்குங்கிற கான்செப்டும் இருக்கு. எந்த கிரகம் சேரும் பொழுது அது உடம்புல கேன்சரா இருக்கும் அப்படின்னு கொடுக்கும். உதாரணத்துக்கு நேயர்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய ஜாதகங்கள் பார்த்திருப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே லெஸ் தேன் 5 டிகிரிஸ்க்குள்ள கன்ஜங்க்ட் ஆனா, நான் சொல்றது ஒரு ஆணுக்கு பெண்ணின் காரகன், அதாவது ஆணுக்கு கல்யாணம் ஆனா சுக்கிரன் தான் பார்க்கணும். அந்த சுக்கிரன் கேத்துவோட சேர்ந்ததுன்னு வைங்க, நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதகங்கள்ல யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவங்க ஜாதகம் எடுத்து கையில வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். சுக்கிரன் கேத்துவோட சேர்ந்தது. நான் சொல்றது சுக்கிரன் 13 டிகிரியில் இருக்கு, கேத்து 17 டிகிரியில் இருக்கு. சுக்கிரன் இருக்கக்கூடிய எக்டம் ஃபார் எக்ஸாம்பிள் தனுசுன்னா, கேத்து மேஷத்தில் இருந்தாலும் சரி சிம்மத்தில் இருந்தாலும் சரி 17 டிகிரியில் இருந்தா 100% திருமண பந்தம் புரியும், திருமண பந்தம் ஏற்படாது. 10 பொண்ணு வருவாங்க, வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி போவாங்க. கட்டம் வேற வேற இடத்துல இருக்கும் பொழுது தர்ம திரிகோணத்துல எங்க கனெக்ட் ஆனாலும் அதுதான் ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம் இப்படிதான் வேலை செய்யும். தர்ம திரிகோணம் மேஷம், சிம்மம், தனுசு. அர்த்த திரிகோணம் ரிஷபம், கன்னி, மகரம். இன்ப திரிகோணம் சொல்லக்கூடிய காம திரிகோணம் மிதுனம், துலாம், கும்பம். அதே மாதிரி மோட்ச திரிகோணம் சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம். எந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய காம்பினேஷன் இருந்தாலும் கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த பையனுக்கு பொண்ணு பார்த்து 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 சலிச்சிருவாங்க அவங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, இதோட சேர்ந்து சந்திரன் சேர்ந்ததுன்னா மல்டிபிள் அஃபேர்ஸ் இருக்கும் பையனுக்கு. புதன் சந்திரன், புதன் சுக்கிரன் இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா பெண்ணின் ஜாதகத்துல இருந்தாலும் சரி ஆணின் ஜாதகத்துல இருந்தாலும் சரி 100% லவ் மேரேஜ் தான் நடக்கும்.
பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாயை பார்ப்போம். அங்கே செவ்வாயும் ராகுவும் சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக வேறு ஜாதி வேறு மதத்தில் தான் கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு அப்படித்தானே இருக்கும். அப்படிதான் நாடகம். செவ்வாய் ராகு காம்பினேஷன் ரொம்ப கம்மி. நான் சொல்ல டிகிரி கணக்கில் இருக்கும்பொழுது 100% வேலை செய்யும். புதன் சுக்கிரன் ரெண்டுமே 5 டிகிரிக்குள்ள கன்ஜங்க்ட் ஆகிருந்ததுன்னா அவங்களுக்கு 100% வந்து லவ் மேரேஜ் தான் ஏற்படும். புதன் பேச்சு இருக்கும், மனசை கவரக்கூடிய ஸ்தானத்தை கொடுப்பான். சுக்கிரன் கவர்ந்துருவான், பேஸ் அங்கதான். அப்ப அது ரெண்டும் சேரும் பொழுது லவ் மேரேஜ் ஆகும். தடை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் யாருக்குன்னா கேது போய் எப்ப சுக்கிரனுக்கு சேருதோ ஆண் ஜாதகத்துல அவங்களுக்கு திருமணம் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பிரிவுக்கு போகும். மோஸ்ட்லி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு லவ் இருந்து அஃபேர் இருந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆனவங்க அந்த மாதிரி தான் மறுபடியும் மறுமணம் தான் நடக்கும். ஓகே, நான் சொல்ற காம்பினேஷன் எல்லாமே லெஸ் தென் 3 degrees 5 degreesக்குள்ள இருக்கும் பொழுது பெருசு ஆக ஆக பிரச்சனைகள் இருக்கும். ஆனா ஆவரேஜா மேனேஜ் பண்ணும். பெருசா சந்தோஷம்னு சொல்ல முடியாது. இதுவே பெண்ணுக்குன்னு வைங்க, செவ்வாய் கேது சேர்ந்துன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். பாத்துருவோம். செவ்வாய் கேது இருக்கும், அது எந்த கட்டத்துல சேர்ந்து எப்படி சேர்ந்தாலும் சரி செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு வேல்யூ உண்டு. ஆமா. அதனால எந்த ஆண் கூடயுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசம், உணர்ச்சி டு த கோர், எந்த ஜோன்ல எந்த ஆங்கிள் இருந்தாலும் சரி. அதனால உணர்ச்சிங்கிறது பல வகைப்படும். இப்போ ஒரு காமெடி சொல்ற மாதிரி மியூசிக்குங்கிறது பல வகைப்படும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உணர்ச்சி பல வகைப்படும். அதில் எக்ஸ்ட்ரீம் காதல், எக்ஸ்ட்ரீம் காமம், எக்ஸ்ட்ரீம் கோபம் எல்லாத்துக்கும் காரகம் கேது தான். அந்த கிரகம் செவ்வாயை கேது கரெக்டாக ஒரு 5 டிகிரியில் மாட்டுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேஷத்தில் செவ்வாய் இருக்குது, மேஷத்தில் செவ்வாய் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிகிரியில் இருக்குன்னு வைங்க, சிம்மத்தில் கேது 13 டிகிரியில் இருந்துன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். கல்யாண பந்தம் முறிவு, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகும். இல்லைன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஜாதகம் ஒரே கட்டத்துல சேர்ந்து இருந்தா எப்படி இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க எப்படி இருந்தாலும் சரி, மேஷத்துல இருந்து சிம்மத்துக்கு தூர்றேன் நான். நீங்க மேஷத்திலேயே வைங்க, மேஷத்திலேயே 3 டிகிரிக்குள்ள 5 டிகிரிக்குள்ள அந்த செவ்வாய்க்கு எதுவும் சேர்ந்து இருந்ததுன்னா 100% ஃபேமிலி அமையறதே கஷ்டம். இவங்களுக்கு தம்பியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒன்று சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லையா கை கால் முறிஞ்சிருக்கும், இல்லைன்னா கேன்சர்னால எஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இது நடந்திருக்கணும். இது இவங்க ஜாதகம் வந்து அவங்க உடன் பிறந்த ஒரே ஒரு கிரகம் 9 வழியான சொந்தங்களை வெளியெடுக்கும். ஒரே ஒரு கிரகம் உங்களுக்கு 360 டிகிரிஸ்ல எந்தெந்த கர்மாக்கள்னு வெளியெடுக்க முடியும். ஒரு ஜாதகம், அந்த ஜாதக கட்டத்துல கூடிய ஒரு கிரகம். நவ கிரகங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 81 வகையான பலன்கள், 81 வகையான டோட்டல் காம்பினேஷன்ஸை வெளியெடுக்கும். இன்னி டீட்டெயிலாக போனால் இட் வில் பி ஆல்மோஸ்ட் லைக் 400+, 400க்கும் மேற்பட்ட ஒரு கர்மாவை வெளியெடுக்கலாம். பட் நமக்கு என்ன வேணுமோ அதுதானே தேவை. கண்டிப்பாக. அதனால சொல்றது. அப்போ இந்த மாதிரி தடைப்பட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆண் ஜாதகங்கள்ல இவங்களுக்கு ஃபேமிலி அமையக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கு. இல்லற வாழ்க்கையில எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை சார் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு சுக்கிரன் கேது இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் ஒன்றும் பண்ணாது. அவங்க அதாவது பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும். நான் சொல்றது சுக்கிரன் வந்து 10 டிகிரினா கேத்து வந்து ஒரு 30 டிகிரியில் உட்காந்துருப்பார். அப்ராக்சிமேட்டா 20 டிகிரிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால இவங்க பயணம் பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரமா பொண்ணை பிரிஞ்சு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கும் மேல இன்னொரு விஷயம் இருக்கு. காந்தர்வம்ங்கிறது 5ஆம் இடம் ஜாதகத்துல. அந்த 5ஆம் இடத்துல பொதுவா நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபவ நட்சத்திரம் வாயிலாக சனி ராகு கேத்து மாட்டுச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஆணாக இருந்தால் பெண் மேல் இன்ட்ரெஸ்டே வராது, பெண்ணாக இருந்தால் ஆண் மேல் இன்ட்ரெஸ்ட் வராது. இதெல்லாம் ரிசர்ச். நிறைய பேர் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கல்யாணம் வேண்டாங்கிற கான்செப்ட் வேற. ஓகே, ஹிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ள மறைத்து வைக்கப்பட்ட சீக்ரெட் என்னன்னா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இந்த மாதிரி விசித்திரமான காம்பினேஷன் ஏற்பட்டதும் இந்த மாதிரி கிரகங்கள் கனெக்ட் ஆகும்பொழுதுதான். நீங்க பாருங்க சனி 16 ரீசன் தான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ரீசன் என்ன, நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது இது வரைக்கும் நான் தெரிஞ்சு ஒரு 40லேருந்து 50 ஜாதகங்களுக்கு தயவுசெய்து கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் என்னை திட்டிட்டு போயிருக்காங்க பரவாயில்லன்னு சொல்லி. ஆனா நடந்தது அப்படிதான். அவங்க சொல்ல கஷ்டப்படுவாங்க, அம்மா அப்பா தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க. இதுல நிறைய கெட்ட பேர் வாங்குறதும் நம்மளதான் இருக்கும். பட் டசன்ட் மேட்டர், இருக்கிறது என்னமோ சொல்லிதான் ஆகணும். ஆமா உண்மை. அதுக்கப்புறம் அதுலயும் பழி வரும். ஏன்னா இந்த விஷயம் இப்படி கண்டே பிடிக்கலான்னு இது ரிசர்ச்ங்கிறது ஜோசியத்துல நீங்க இதெல்லாம் வந்து இவ்வளவு இன்டீரியரா இருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து உங்களால சொல்ல see that's a over a process of time you evolve.
நீங்க அதுக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா ஒரு விஷயமே உங்களுக்கு அஸ்ட்ராலஜியா தான் இருக்கு, கண்ணுக்கு வந்து இதா தெரியும். தெரியும். இப்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி பாஸ் வச்சுக்கோ அந்த மாதிரிலாம் இல்ல. இது வந்து பியூரா டெக்னிக்கல் விஷயங்கள். இது அது பாரம்பரியமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து உள்ள கொண்டு வந்து அந்த சாராம்சத்தை ஜூஸ் மட்டும் நான் சொல்றேன். இதுக்கு பின்னாடி பயங்கர ரிசர்ச், பயங்கர ட்ரையல் அண்ட் எரர். இது ஜஸ்ட் ஒரு இன்வென்ஷன் மாதிரி சொல்றதுலாம் இல்லை. இப்போ லைட்டை கண்டுபிடிச்சா நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம லைட்டை கண்டுபிடிக்க முன்னாடி ஒரு 1000 தடவை ஃபெயில் ஆயிருக்கும், 10,000 தடவை கை உடஞ்சிருக்கும். நிறைய நடந்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஆனா வந்து ஆசை இருக்கும், திருமணம் வேணும் எனக்கு, கரெக்ட், நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணலாம் தீர்வு? அந்த மாதிரி கிரக காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு நடக்கவே நடக்காது ஆக்சுவலா. நான் சொல்றது இந்த ஓரின சம்பந்தப்பட்ட கனெக்ட் இருக்குல்ல, அவங்களுக்கு கஷ்டம். நீங்க சொல்றது இப்போ சுக்கிரன் கேது ஒரு பையனுக்கு சேர்ந்து, செவ்வாய் கேது ஒரு பெண்ணு, செவ்வாய் கேது குரு கேது இப்படிலாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் ஆகும். நான் சொல்ல மாதிரி சொல்யூஷன் பண்ணோம். ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் இருந்து அஃபயர் இருந்து அவமானப்பட்டிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. 3 தடவை 2 தடவை பக்கத்துல பொண்ணு வந்து தட்டி போயிருக்கணும், கல்யாணம் வரைக்கும் வந்து வேணாம்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நல்லா இருப்பீங்க. ராகு கேத்துக்கள் பொதுவாகவே நான் சொல்றது சூக்ஷமா இருந்தாலும் இது பிராக்டிக்கலா ட்ரூவா இருந்தாலும் நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. ராகு கேத்துக்கள் முழுக்க முழுக்க வேறு ஜாதி, வேறு மதம், வேறு இனம். நீங்க வேண்டானாலும் உங்களுடைய கனெக்ஷன் வந்து அப்படிதான் போகும். சுக்கிரனை கேது கனெக்ட் ஆகும் பொழுது நிறைய ஆண்கள் வந்து கிறிஸ்டியன் பொண்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ராகு கனெக்ட் ஆகும் பொழுதும் வேறு ஒரு மதத்திலையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு ஒரு பொண்ணோட ஜாதகத்துல, அவங்க எந்த இதுல பிறந்தாங்களோ அந்த தர்மத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வேறு இதுல போயிடுவாங்க. இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த காம்பினேஷன் எப்படிப்பட்ட விஷயங்கள்னு வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம. அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு அந்த கிரகத்துடைய காம்பினேஷனை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை குழந்தை பிறப்பில் எப்படி நீங்க இது வந்து திருமணம் நம்ம பேசும்பொழுது இந்த கர்மா கான்செப்டை கொண்டு வரும்போது நீங்க இந்த கிரக காம்பினேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ தட் இந்த காம்பினேஷன் இருந்தால் அவங்க இல்லாம வேற ஜாதியில தான் அமையும், அவங்க எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும். திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கும் ஒரு சில விஷயம் சொன்னீங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, நல்லா தான் இருப்பாங்க, ஹெல்த்தியா இருப்பாங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போயாச்சு, குழந்தை இல்லை, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? அதற்கும் கர்மாக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்குன்னு தான். ஏன்னா புனர் ஜென்மத்தில் ஒருவேளை அவங்க முன் ஜென்மத்தில் அவங்க தவறு செஞ்சுருக்கலாம், அவங்க பெற்றோர்களாக இருக்கலாம், என்ன மாதிரி தவறுகள் செஞ்சுருந்தா இப்படி இருக்கும், என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணி அவங்க அதுலேருந்து தன்னை காப்பாற்றிக்க முடியும்? இப்போ இந்த ஜென்மத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது குரு தான் வந்து பேசிக்கலாக குழந்தைக்கு காரகன். ஆனால் இதே குரு போன ஜென்மத்தில் ஜீவகாரகனாக மாறுவான். இப்போ குழந்தை வந்து ஜாதகத்துல நல்லா இருக்குமா, நல்லா பிறக்குமா அப்படின்னு கேட்டா ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு பார்க்கணும். குருவுக்கு பக்கத்துல நான் சொல்றது ஒரு 5 டிகிரி மினிமம் 10 டிகிரிக்குள்ள ராகு இருந்துன்னா 2 தடவை அபாஷன் ஆகும், ஆனா குழந்தை பிறக்கும். குருவும் கேதுவும் சேர்ந்தால் குழந்தை பிறப்பே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் சொல்றது லெஸ் தேன் 3 டிகிரிஸ் 4 டிகிரிஸ். அப்போ ஆர்டிஃபிஷியல் ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி தொடர்புகள்ல குழந்தை பிறக்கும். இது எல்லாமே பஞ்சமஸ்தானத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகணும், ஆயிருக்கும் போது நடக்கும். ஆனா போன ஜென்மத்தில் நடந்தது அத நம்ம நீங்க சொன்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைக்குரிய காரகம் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜாதகத்துல குரு போன ஜென்மத்துல ஜீவகாரகனா மாறுவான். அவன் தான் அப்பா. அவன் கூட ராகு சேர்ந்தாங்கன்னு வைங்க, அப்பா பாட்டனார்கள் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைகளை கலைச்சிருப்பாங்க. குருங்கிறது ராஜ துரோகம், மன்னருக்கு செய்யக்கூடிய துரோகம், சுவாமியுடைய கோவிலுக்கு செய்யக்கூடிய துரோகம், சுவாமியோடைய நகைகளை வந்து அபகரிக்கிறது, அந்த சொத்தை வந்து எப்படியாவது நம்ம மடக்கி போடுறது, இது எல்லாமே யாரு பண்ணா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ராகுவா இருந்தா அப்பா பாட்டனார், இதே கேதுவா இருந்ததுன்னா அம்மா வழி பாட்டனார். சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ரீசன்னா அதை பார்க்க சில இடங்கள்ல கண்ணில் தண்ணி கூட வரும் எனக்கு. சில பேருக்கு போய் லாக்கார இடமே பாக்யஸ்தானம் 9ஆம் இடமா இருக்கும், தனுசுல போய் அப்படி லாக்கா இருக்கும். சில பேருக்கு குரு ராகு ரெண்டுமே தனுசுல போய் உட்காந்துருக்கும் 3 டிகிரி 5 டிகிரிக்குள்ள, பச்சையா தெரியும். சுவாமியோட நகைகளை அவங்க முடிச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரியும். குருங்கிறது பொண்ணு இருக்கு காரகன், ராகுங்கிறது பெரிய திருட்டு. இதே குரு ராகு அந்த குழந்தை எப்படி பிறக்கும்? எக்ஸாம்பிள் ஐ ஃபினிஷ் இட். என்னன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது, போன ஜென்மத்தில் நடந்திருக்குன்னு பாத்துறோம். அப்ப இந்த குழந்தை பார்த்த உடனே இந்த குழந்தைக்கு வந்து மென்டல் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு கேட்டா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. ஆட்டிசம் கிட்ஸ் ஒரே ஒரு லைன் தான் ஆட்டிசம்ங்கிறது.
மல்டிபிள் டைவர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியில் வேலை செய்யும் அது. அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமோசோம்லேயே எஃபெக்ட் இருக்கும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம்ங்கிறது பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதை உற்பத்தி பண்ணக்கூடிய XY குரோமோசோமை 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தை தான் கொடுக்கும். அந்த பாக்யஸ்தானத்தில் குரு ராகு கன்ஜங்க்டாம் போது குரோமோசோம்லேயே இஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் தான் குழந்தை, அதுக்கப்புறம் தான் செமன், அதுக்கப்புறம் தான் ஸ்பெர்மடோசோவோடைய மோட்டிலிட்டி ரேஷியோ, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போகும். அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய விஷயத்த நடந்திருக்கும். அதே மாதிரி குரு கேது ரெண்டும் சேரும் பொழுது தெரிஞ்சே இறந்துருக்கும். தெரிஞ்சே ஒரு சில இப்போதான் பெண்கள் ஓப்பனாக பேசுறது, உமன் எம்பவர்மெண்ட்டு இதெல்லாம் இப்போ தான் பேசுகிறோம். ஆக்சுவலாக ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா பெண் ஒரு அடிமையாக தான் இருந்திருக்கா. அவங்க சமைச்சு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சே நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. அதுவும் மாற்றுக்காரங்க அம்மா வழியிலேருந்து நடந்திருக்காங்க. எப்படின்னா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டில் என்ன கொடுமை நடந்தாலும் கேட்க முடியாது. ஏன்னா அடுத்தது ஒரு 4 பெண் குழந்தை வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் சித்திரவதை பண்ணி என்னன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையினாலேயோ அந்த பெண் இறந்துடுறாங்க. அந்த இறக்கும் தருவாயில் அந்த பெண் என் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கான், எங்கள் அம்மா இருக்காங்க, என்னோட அக்கா தங்கச்சி இருக்காங்க, என்ன பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு க்ஷணம் இறக்கும் தருவாயில் ஒரு செகண்ட் எல்லாருக்கும் யார் ரொம்ப க்ளோஸோ அவங்க ஃபேஸ் தெரியும், யார் ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஃபேஸும் தெரியும். அது அந்த இடத்துல அந்த ஒரு நெகட்டிவிட்டி நடக்கும் பொழுது ஜாதகத்தில் கரெக்டாக அது கனெக்ட் ஆகும். ஸ்பெசிஃபிக்காக கேட்கும் பொழுது திரிகோணத்தில் சந்திரன் சுக்கிரன் மாட்டோம். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இப்படி மாட்டோம். உங்கள் வீட்டில் முன்னோர்களில் எந்த பெண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இடத்த பொறுத்து லாஜிக் மாறும். தண்ணியில் விழுந்து யார் இறந்துருக்காங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. யார் இமோலேஷன், அதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எந்த லேடி இறந்துருக்காங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தை பிறந்த ஒரு 4 வயசு 3 வயசு பச்சை குழந்தை இறந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்லேயே அது கணக்கு காட்டிடும். இது எல்லாமே வேற யாரும் கிடையாது, அந்த ஆத்மா பிரேத தோஷத்தை வாங்கும். அந்த பிரேத தோஷம் உங்கள் ஜாதகத்தில் அப்படியே கன்வெர்ட் ஆகும். அப்போது உங்களுக்கு கொடக்கூடிய குழந்தைகளுக்கு இவ்வளோ பாதிப்புகளை கொடுக்கும். ஆணுக்கு திருமண தடை, பெண்ணுக்கு திருமண தடை, குழந்தை பிராப்தத்தில் தடை, சும்மா ஒரே ஒரு எபிசோடில் இது மட்டும் பேசியிருக்கோம். இதுக்கான பரிகாரம் நான் சொல்கிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.